வசனங்களுக்காக பேசப்பட்ட படங்கள் என்ற ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் பராசக்தி, மனோகரா போன்ற படங்கள் முதலில் வந்து நிற்கும். அதிலும் மனோகரா முந்திக் கொள்ளும். அந்த அளவுக்கு வசனங்களாக வசனமழை பொழிந்த ஒரு படம். கணீர் என்ற கம்பீர குரலோடு ஒலித்த வசனப்படங்கள் தான் மனோகரா. நாடகத்தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதி இயக்கி மனோகரனாக நடித்த நாடகம். அவர் மட்டுமல்ல, அந்த நாடகம் பல ஆண்டுகள் பல ஊர்களில் நடந்தது. அதற்கு பிறகு அவ்வை டி.கே. சண்முகமும் மனோகரனாக நடித்து அந்த நாடகமும் உலகெல்லாம் சென்று பேசப்பட்டது. பிறகு 1954ஆம் ஆண்டு சினிமாவில் அடியெடுத்து வைத்தது மனோகராவின் கதை. அந்த ஆண்டில் வெளியான படங்களில் மனோகரா, அந்த நாள், இரத்தக்கண்ணீர், தூக்கு தூக்கி, மலைக்கள்ளன், கூண்டுக்கிளி, எதிர்பாராதது என்னும் அனைத்து படங்களும் ஓரளவு புதுமையாக சாதனை படைத்தன. துப்பறியும் நோக்கில் பாடல்களே இல்லாமல் அமைக்கப்பட்ட படம் அந்த நாள். உலகில் எதிர்பாராமல் நிகழும் அரிய காதல் நிகழ்ச்சிகளை கனத்த வேதனையுடன் யாரும் எதிர்பார்க்காதபடி கூசாமல் தெரிவித்த படம் எதிர்பாராதது. சினிமா உலகில் மிக சிறப்பம்சம் பெற்ற எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இருவரும் இணைந்து ஒரே நேரத்தில் ஒரே படத்தில் நடித்த படம் கூண்டுக்கிளி. திரையிட்ட இடங்களில் எல்லாம் வெற்றிகரமாக ஓடி சாதனை புரிந்த படம் தூக்கு தூக்கி. ஏறக்குறைய இதில் சிவாஜி கணேசன் ஒரு நகைச்சுவை தனம் கலந்த ஒரு வேடத்தில், காமெடி கலந்த வேடத்தில் நடித்து கலக்கியிருந்தார். தமிழில் இதுவரை இப்படி ஒரு படம் வந்ததில்லை என்கிற அளவுக்கு வந்த படம் இரத்தக்கண்ணீர். இவற்றில் பயில்முறை நாடக குழு மற்றும் தொழில்முறை நாடக குழுவினரால் பல முறை அரங்கேற்றப்பட்ட நாடகம் மனோகரா ஆகும். அந்த நாள், எதிர்பாராதது என்ற இந்த இரு படங்களுக்கும் தேசிய விருதை பெற்றன. மக்களுடைய ஏகோபித்த பாராட்டு மனோகராவுக்கு கிடைத்தது. மலைக்கள்ளன் வசூல் சக்கரவர்த்தியாக எம்ஜிஆரை உயர்த்தியது. மனோகராவின் கதை சுருக்கம் பார்ப்போம். உத்தமனாக இல்லாத மன்னனுக்கு பெயர் புருஷோத்தமன். இவனது ஒரே மகன் மனோகரன். மன்னருக்கு மனைவி பத்மாவதி புலித்து போகிறாள். வசந்தசேனை என்னும் புதியவளை இரண்டாந்தாரமாக உருவாக்கிக் கொள்கிறார். இதை கண்ட மகன் மனோகரன் ஆர்ப்பரிக்கின்றான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்கிறபடி வாய் மூடியபடி இருக்கின்றாள் மனைவி பத்மாவதி. மகன் வீறு கொண்டெழுந்ததையும் தடுக்கின்றாள். இதற்கிடையில் மகனை கைது செய்து குழு மண்டபத்தில் குற்றவாளி ஆக்குகிறான் மன்னவன். இந்த பெரிய தவறுக்கு காரணம் அவனது சின்ன வீடு. சங்கிலியில் கட்டுண்ட மகனை கண்டு தாய் கலங்குகிறாள். வீராவேசம் கொண்டு மற்றொரு கண்ணகி ஆகிறாள். மகனே, பொறுத்தது போதும், பொங்கி எழு என்கிறாள். தாய் அனல் தெரிக்கும் சொற்களை அள்ளி வீசுகிற இப்படம் கண்ணால் பார்த்தவர்களையும் காதால் கேட்டவர்களையும் உலுக்கோ உலுக்கு என்று உலுக்கியது. வசந்தசேனையின் மற்றொரு காதல் விளையாட்டை அறிந்ததும் மன்னர் மனம் மாறுகிறார். கடைசியில் சுபம். கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் விடுத்து நீக்கி மனைவியை சிறையில் அடைத்துவிட்டு மற்றொரு இளம்பெண்ணிடம் சுகம் காணும் அரசனை குற்றவாளியாக காட்டுவதற்கு பதிலாக அந்த இளம் பெண்ணையே பிரதான குற்றவாளியாக்கியது இந்த கதை. ஆசை நாயியாக இரண்டாவதாக வந்தவள் செய்கின்ற அனைத்து கொடுமைகளையும் சகித்து கொள்ளுதல் மூத்ததாரத்தின் பொறுமைக்கு உதாரணமாக விளங்குகின்றது. வம்சாவெளியினை பற்றியோ ஈன அவமானத்தினை பற்றியோ எண்ணாதவனாக கணவனை காட்டுகின்றது இக்கதை. இவை அனைத்தும் படத்தின் போக்குகளாகும். தமிழ்நாட்டின் அன்றைய கணவன்மார்களின் நடைமுறை வாழ்க்கை அப்படியே இருந்த காரணத்தினால் படத்தின் கதை, படத்தின் தாக்கம் இப்படி அமைந்தது. படம் வெற்றியும் பெற்றது. 1950களில் வந்த படங்கள் பெண்களின் மனங்களின் கொந்தளித்த பிரச்சனைகளை பிரகாசம் விட்டு காட்டியது. மனைவி இருக்க மற்றொரு இளம் நங்கையை வட்டமடித்தவனின் மட்டமான புத்தியை சொன்ன படங்கள் பல. சிவாஜி கலைஞர் என்ற இணை பராசக்திக்கு பிறகு மனோகராவில் நெருங்கியது. சிவாஜியின் நடிப்பு பராசக்தியை மிஞ்சும், கண்டம்பாவின் நடிப்பு கண்ணகியை மிஞ்சும், கருணாநிதியின் வசனம் ராஜாராணி கதை என்பதால் பராசக்தியினை மிஞ்சும் என்கின்ற அளவிற்கு படம் விளங்கியது.
புருஷோத்தம ராஜாவாக உத்தமன் மனோகரனை நோக்கி வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேள் என்கின்ற அப்போது வருகின்ற அந்த வசனம் மாபெரும் கைத்தட்டலை பெற்றது. கோமளவல்லி, கோமேதகச் சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளிக் கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால், உம்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை, தயார் தானா என்னும் இந்த வசனம் நாடி நரம்பை புடைக்க வைத்தன. அன்றைய விமர்சகர்களாலும் வெகுவாக இந்த படத்தின் வசனங்கள் கொண்டாடப்பட்டன, பாராட்டப்பட்டன. படத்தில் வசந்த சேனை என்றும் அழைக்கப்பெற்றவர் அந்த நாளைய கனவு கன்னி, கவர்ச்சி கன்னி TR ராஜகுமாரி. மனோகரா படத்தில் கச்சிதமாக நடித்தார். இந்த வில்லி காதற் கன்னியாக அந்த பெண்ணை பற்றி கலைஞர் வட்டமிடும் கழுகு, வாய்ப்பிழந்து நிற்கும் ஓநாய், நம்மை வளைத்துவிட்ட மலைப்பாம்பு என்று பாத்திரத்திற்கேற்றவாறு பொருத்தமாக வசனம் எழுதியிருந்தார். அங்கங்களை அலங்கோலமாக ஆடவிட்டோ அரைகுறையாக ஆடை உடுத்தியோ இவர் கவர்ச்சி கன்னி ஆகிவிடவில்லை. ரசிகர்களை கிறங்கடித்து பார்க்கும் விழி வீச்சாலும் உதட்டை லேசாக சுழித்து இழுக்கும் போக்குகளாலும் படம் பார்க்கின்ற எந்த ஆடவரையும் அவர் அசர வைத்தார். கலைஞர் இந்த காமவள்ளிக்கென தனியாக எழுதிய வரியினை எவரும் மறந்திருக்க முடியாது. திராட்சை எப்படி இருக்கிறது, உன் விரல் பட்ட இடமெல்லாம் இனிக்கிறது, என் இதழின் சுவையை மட்டந்தானே இக்கொய்யா, அதில் என்ன பொய்யா. மனோகராவில் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு வசனம். அரசன் உத்தரவென்ன, ஆண்டவனின் உத்தரவிற்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கற்புக்கரிசிகளை கட்டாரி மட்டுமல்ல, கடவுளே கூட நெருங்க முடியாது. சாது வேடத்தில் தானம்மா பல சாம்ராஜ்யங்களில் கவிழ்ந்திருக்கின்றார்கள். இந்த படம் மனோகரா தமிழ் தெலுங்கு மொழியில் ஒரே நேரத்தில் உருவானது. LV பிரசாத் சிவாஜியை பற்றி தெலுங்கு வசனங்களை மனப்பாடம் செய்து அட்சர சுத்தமாக பேசினார் என்றும், மொழியிலும் பிசுகில்லை, வேடத்திலும் பிசிறில்லை என்றும் கூறினார். தெலுங்கு கண்ணம்பால் தமிழை வசப்படுத்தியது போல தமிழ் சிவாஜி தெலுங்கு மனோகராவை வசப்படுத்தினார் என்று கூறலாம். LV பிரசாத் இயக்கத்தில் மனோகர் என்று தெலுங்கிலும் மனோகரா என்று தமிழிலும் இப்படம் வெளியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.